ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு த சேனல் பண்டில் ஆஃப் டேல்ஸ். கதையோட பேரு த பிரின்சஸ் அண்ட் த மேஜிக்கல் காம்ப். முன்னொரு காலத்துல ஒரு அழகான ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை கிங் வால்டர் தான் ஆண்டு வந்தாரு. அவரு அந்த ராஜ்யத்துல இருக்கிற மக்கள் மேல ரொம்ப அக்கறையாவும் அன்பாவும் இருந்தாரு. ஆனா அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள போறதுக்கு மட்டும் அங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே அனுமதி இல்ல. அந்த காட்டுக்குள்ள யாருமே போக கூடாது. ஒருவேளை யாராச்சும் போனாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்னு பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டளையிட்டு இருந்தாரு கிங் வால்டர். அவரோட கட்டளையை மீறி எந்த மக்களும் அந்த காட்டு பக்கமே போகல. ஆனா ராஜாவோட பொண்ணு பிரின்சஸ் சோஃபியாக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். சின்ன வயசுல இருந்தே அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு அவ ரொம்ப முயற்சி பண்ணியும் அவளால முடியல. ஆனா இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு ராஜா இன்னொரு தேசத்துக்கு விருந்துக்காக போக தன்னோட அறையில இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த பிரின்சஸ் சோஃபியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சா. ராத்திரி வரைக்கும் பொறுமையா அறைக்குள்ள இருந்தவ இருட்டினதும் யாருக்கும் தெரியாம அரண்மனையோட பின்வாசல் வழியா வெளியேறி அந்த காட்டு பக்கம் போனா. அந்த ராத்திரி நேரம் அந்த காடு பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாவும் அமானுஷ்யமாவும் இருந்துச்சு. பயப்படாத சோஃபியா, உள்ள எதுவும் இருக்காது, மக்களோட பயம் பொய்ன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தைரியமா உள்ள போனவ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போயிருப்பா. அதுக்குள்ளேயே ஏதேதோ அமானுஷ்யமான சத்தங்களும் காலடி சத்தமும் கேட்க அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அதுக்கு மேல அந்த காட்டுக்குள்ள போக பயந்துகிட்டு அரண்மனைக்கே திரும்ப போயிடலான்னு திரும்பின பிரின்சஸ் சோஃபியா முன்னாடி ஒரு மர்மமான புதையல் பெட்டி இருந்துச்சு. அத கொஞ்சம் பயத்தோட பாத்துக்கிட்டே மெல்ல அதுக்கு பக்கத்துல போனா. உள்ளுக்குள்ள பயமா இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பெட்டிய மெதுவா திறந்து பார்த்தா. அவ அந்த பெட்டிய திறந்ததுமே அதுக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணு தங்கம் போல மின்னிச்சு. உடனே அவ அந்த பெட்டிக்குள்ள கைய விட்டு அதை எடுத்து பார்க்க அது ஒரு அழகான சீப்பு. அழகான முத்துக்கள் பதிக்கப்பட்டு தங்கம் போல அந்த சீப்பு ஜொலிக்க அதை தன்னோட எடுத்துக்கிட்டு வேகமா காட்டிலிருந்து வெளியேறி வந்த வழியாவே அரண்மனைக்கு திரும்ப போயிட்டா. அடுத்த நாளும் விடிஞ்சது. காலையில எழுந்த சோஃபியா மேசைக்கு மேல இருந்த சீப்பை பார்த்ததும் நேத்து ராத்திரி நடந்த எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே கண்ணாடிக்கு முன்னால நின்னு அந்த சீப்பால தன்னோட தலைமுடிய வாரிக்கிட்டே இன்னைக்கு அப்பா அரண்மனையில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரோட குதிரை சவாரி போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு அவ தன்னோட மனசுக்குள்ள நினைக்க அந்த சீப்பு திடீர்னு ஜொலிக்க ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷமே அவ எதிர்பார்க்காத மாதிரி அவளோட அறை கதவை திறந்துகிட்டு கிங் வால்டர் அவ முன்னாடி வந்து நின்னாரு. தன்னோட தந்தையை பார்த்ததும் பிரின்சஸ் சோஃபியாக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. உடனே அவ அந்த சீப்பை மறைச்சிட்டு அப்பா அப்படின்னு ஆச்சரியமா பார்க்க தன்னோட மகளுக்கு பக்கத்துல வேகமா வந்த வால்டர் இன்னைக்கு நாம குதிரை சவாரி போக போறோம் அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஆசைப்பட்டத சொல்ல இது பிரின்சஸ் சோஃபியா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சோஃபியாக்கு அவ நினைச்சது உடனே நடக்கிறத பார்த்து நம்பவே முடியல. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிஞ்சது. கிங் வால்டர் அறைய விட்டு போனதுமே மறுபடியும் அந்த சீப்பை கையில எடுத்து தலைமுடிய வாரிக்கிட்டே இப்ப மழை பெய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ நினைக்க உடனே வானம் இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சது. பிரின்சஸ் சோஃபியாக்கு ஏதோ பெரிய வரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு தான் நினைச்சதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதனால அந்த சீப்பை அவ கூடவே வச்சுக்கிட்டா. அவ எப்ப எல்லாம் ஒரு விஷயத்த ஆசைப்படுறாளோ உடனே அந்த சீப்பை எடுத்து தலைமுடிய வாரிக்கிட்டே தான் ஆசைப்பட்டதை நினைச்சு அடைய ஆரம்பிச்சா. ஆனா எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த சீப்போட பயங்கரமான பக்கமும் வெளிப்பட ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துல பிரின்சஸ் சோஃபியா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் மரியா பிரின்சஸ் சோஃபியாவோட முகத்தை உத்து பார்த்தா. இளவரசியோட முகத்துல சில சுருக்கங்களை பார்த்த மரியாக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அவ இளவரசி கிட்ட அத பத்தி சொல்ல சோஃபியா உடனே தன்னோட ரூமுக்கு ஓடி போய் கண்ணாடிய பார்த்தா. முகத்துல இருந்த அழகு போய் சுருக்கங்கள் இருக்கிறத பார்த்ததும் சோஃபியாவுக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. உடனே அந்த மாய சீப்பை எடுத்து என்னோட முகத்துல இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் இப்பவே போகணும் அப்படின்னு தன்னோட ஆசைய சொல்லிக்கிட்டே தன்னோட தலைமுடிய வார
எல்லாமே சரியாகிடும்னு நினைச்ச சோஃபியா ஏமாந்ததுதான் மிச்சம். ஏன்னா எதுவுமே மாறல. அவ அதிர்ச்சியோட கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே அவளோட கண்ணங்கள் சுருங்க ஆரம்பிக்க அப்பதான் இளவரசிக்கு உண்மை என்னன்னே புரிஞ்சது. இவ தன்னோட ஒவ்வொரு ஆசைகளை கேட்கும் போதும் அந்த மாய சீப்பு அதுக்கு பதிலா இவளோட அழக தனக்கு சொந்தமாக்கி இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டதும் சோஃபியாக்கு தான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கோன்னு அப்ப புரிஞ்சது. சரியா விஷயத்தை கேள்விப்பட்ட கிங் வால்டரும் சோஃபியோட ரூமுக்கு வந்தாரு. மகளோட கையில இருந்த சீப்பையும் அவளோட முகத்தையும் பார்த்த அரசருக்கு எல்லாமே புரிஞ்சது. உடனே மகளுக்கு பக்கத்துல வேகமா வந்த கிங் வால்டர் அவ கையில இருந்த சீப்பை புடுங்கி அதை தரையில ஓங்கி அடிச்சாரு. அவர் அதை உடைச்சதுமே அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அந்த சீப்பு சாம்பலாகி போச்சு. அதுக்கப்புறம் இளவரசியோட முகமும் பழையபடி இளமையாகிருச்சு. அந்த சம்பவத்தோட அந்த காட்டுல இருக்கிற அமானுஷங்களை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் அதுக்கப்புறம் அந்த காட்டு பக்கம் போறத நினைச்சும் பார்க்கல. அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ். மறுபடியும் உங்களுக்காக ஒரு புது கதையோட வரேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் செல்லக்குட்டீஸ்.